ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். ரெகுலராக வீடியோ போகிறேன்னு சொன்னேன், போட முடியல. அது ரீசன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வாரத்தை பேசினாலே இரும்பல் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த சேனல் நம்ம வீடியோ போட முடியல. பட் ஃபிட்னஸ் சேனல் ஷார்ட் வீடியோன்றதுனால அது கொஞ்சம் ஒரு பார்க்கறது 60 செகண்ட் தான். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம்லாம் டைம் எடுத்து அப்புறம் எடிட் பண்ணி தான் அந்த வீடியோலாம் போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் யோசிச்சுக்கோங்க, இது 15 நிமிஷம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எவ்வளோ நேரம் ஆகுன்றதுனால கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு பண்ணலான்ட்டு. இப்போ இன்னும் சரியாகலை. பட் ஓகே, வீடியோ போட முடியும்னு தெரியும். ஸோ அதனால தான் போடுறேன். அந்த சேனலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அதில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் போய் பாருங்கள், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பூமர் வாங்குற காசில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. நான் விக்ரம் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட. கோர்ஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் ரிசல்ட் இருந்திருக்காது. சில பேர் வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்களா, உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி ட்ராக்கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீல் ட்ராக்கிங், அப்புறம் சாம்பிள் டயட் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். இதுல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மந்த் இதுல ஒரு மாடியூலும் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த மாடியூல் எதை பத்தினது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பயோஹேக் பத்தி இருக்க போகுது. இந்த பயோஹேக்ன்றது என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா, அட் சேம் டைம் உங்க ஏஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்க மெட்டபாலிக் ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை பத்தின கோர்ஸும் பாத்தீங்கன்னா ஃபர்தர் ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க பே பண்ற இந்த காஸ்ட்ல தான் அடங்கும் போது ஃபர்தர் இந்த சார்ஜஸும் வாங்க போறதும் கிடையாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போ யூஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. நாளை சொன்ன மாதிரி தான் இது அதே லாரி சீரிஸோட இன்னொரு வீடியோ தான். இந்த ஸ்டோரி நம்ம கிட்ட ஷேர் பண்ண நேம் பாத்தீங்கன்னா சுப்பிரமணி. இப்போ அவர் கரண்டா எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது சென்னையில ஒரு டிரைவர் கிட்ட கிளீனரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பார்ட் டைமா ஒரு ஸ்கூல் படிக்கும் போது 12th முடிச்சுட்டு அந்த லீவ் இருக்கும் பாத்தீங்கன்னா, காலேஜ் சேர டைம், அந்த டைம் வரைக்கும் ஃப்ரீயா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் சொந்தக்கார ஒருத்தர் கூட லாரி டிரைவர் கூட கிளீனரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் ஒரு அமானுஷ சம்பவம் நடந்திருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சம்பவம். அதான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. அதை பத்தி டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்கவும் போறோம். சுப்பிரமணி குணசேகரன்றது கூட கிளீனரா வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. சுப்பிரமணியோட ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க சென்னை பக்கத்துல இருக்கிற திருவள்ளூர்ல தான் ஒரு சொந்த ஊரும். பட் அவர் படிக்கிறதுக்காக அவர் எங்க இருந்திருக்காருன்னு கேட்டா அம்பத்தூர்ல இருந்து தான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல. அங்க இருக்கும் தான் குணசேகரன் பாத்தீங்கன்னா பழக்கமாகிறார். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்க முறை அப்படின்றதுனால. பட் எக்ஸாக்டா என்ன முறைன்னு இவருக்கும் தெரியாது. அவங்க சொந்தக்காரன்றவங்களே பாத்தீங்கன்னா சுப்பிரமணியோட அண்ணியோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க மூலியமா தான் அவங்களும் பழக்கம். அதனால தான் அவங்க வீட்டிலே இருந்து அவங்க சொந்தமாக ஒரு கடை இருந்திருக்கு. அந்த கடையில இருந்து இவருக்கு அந்த கடையும் பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரு சம்பளம் வேலைக்காரமாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது ரொம்ப ஒரு பர்சனலாக சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். மேலோட்டமாக இதுதான் குணசேகரன் சுப்பிரமணிக்கு ஒரு சொந்தக்காரர் மாதிரி தான். அவர் மூலியமா சுப்பிரமணி கிளீனராக லாரியிலையும் வேலை பார்க்குறாரு. குணசேகரன் அதிகமாக எங்கே வேலை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் பக்கத்தில் ரெட் ஹில்ஸ், அப்புறம் ரெட் ஹில்ஸ் சுற்றி நிறைய அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிலாம் நிறைய இருக்குது. அந்த கம்பெனிலேருந்து லோடு எடுத்துகிட்டு இவங்க நார்த் இந்தியா போகுது. அப்போ நார்த் இந்தியாவில் போய் அங்கே டெலிவரி பண்ணிவிட்டு அங்கேருந்து நிறைய சரக்குலாம் எடுத்துகிட்டு இங்கே வருது. இந்த மாதிரி ஒர்க் தான் அவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி வேலையை தான் அவங்க பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 12th முடிக்கிறாங்க. 12th முடிச்சு சுப்பிரமணிக்கும் லீவு கிடைக்குது. லீவு கிடைச்சோடனே இவர் சொல்கிற அதே மாதிரி நம்ம லாங் போகிற மாதிரி இருக்குடா, அப்போ என் கூட வாங்குறாங்க. லாங்குன்னா எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி கோகர்ணம் வரைக்கும் போகணும் அப்படின்ட்டு. கோகர்ணம்ன்றது கோகர்ணா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டர். கர்நாடகாவுக்கும் அந்த கோவா அந்த ஏரியாவில் இருக்கிறது தான் கோகர்ணான்ற இடம். அந்த இடத்துக்கு போகணும்டா. அங்கே போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு அங்கே ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு இங்கே டெலிவரி போகணுன்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே கிளம்புறாங்க. யாருன்னா சுப்பிரமணியும் குணசேகரனை கிளம்புறாங்க. குணசேகரனுக்கு ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கெட்ட பழக்கம்னு சொல்கிறத விட இந்த லாரி டிரைவருக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பழக்கம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஹைவேஸில் போகும்போது நிறைய ப்ராஸ்டியூட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கூட குணசேகரன் அதிகமாக பழக்கம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஈவன் தோ அவர் லாரி ஓட்டாத டைமில் கூட இவங்க வீடு தேடி வர்றது அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு குணசேகரன். ஸோ குணசேகரன் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நான் போகும்போது அப்படி இப்படி இருப்பேன்,
நீ வந்து பெருசாலாம் வந்து கண்டுக்கக்கூடாது. நீ அதெல்லாம் ட்ரை பண்ண நினைக்கவும் கூடாது. உனக்கு இன்னும் வயசு இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியே கூட்டு தான் போறாரு. சுப்பிரமணியம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க எப்படினா இருந்துட்டு போங்க. நான் என் வேலைய பார்க்குறேன் அப்படின்ற மாரி சுப்பிரமணியம் போறாரு. சரிங்களா? இதுதான் ஸ்டோரின்னு நினைச்சுக்காதீங்க. இன்னும் தான் டீப்பா போகும். ஸோ குணசேகரன் இவங்கலாம் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்துட்டு தும்கூர் ரோடு எடுத்து போறாங்க. தும்கூர்னா பெங்களூருக்கு அடுத்தது தான் தும்கூர் ரோடு. தும்கூர் ரோடு எடுத்து எங்க போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த குணிகல்னு ஒரு ஊர் இருக்கு. குணிகல் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்ல போய் கரெக்ட்டா இவங்க வந்து இந்த மங்களூர் அந்த பீச் ரோடு வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ அப்படி போகும்போதே வந்து கரெக்ட்டா இவங்க எப்ப கிளம்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க சென்னையில இருந்து மதியானம் ஒரு 1 மணிக்கு கிளம்புறாங்க. இவங்க அங்க போய் அந்த இடத்துக்கு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு மணி 10 ஆயிருது. அப்படி 10 மணி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து நிலா வெளிச்சம் வந்து கரெக்ட்டா அந்த அந்த சைடு வடக்குல மேற்கு பக்கம் நிலா வெளிச்சம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அப்படி பளிச்சுன்னு தெரியும்போது வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாரி நினைச்சு என்ன பண்ணா, லாரி அப்படியே வந்து அந்த ரோட்ல வந்து ஒரு ஓரத்துல இந்த ஹைவேஸ்லாம் வந்து லாரிலாம் பார்க் பண்றதுக்கு இங்க இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து வண்டிய பார்க் பண்ணிட்டு, குணசேகரன் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில ஒரு சின்னதா துண்டு இருக்கு. அந்த துண்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து விரிச்சு போட்டு போற வழியில சாப்பாடு வந்து பார்சல் வாங்கியிருக்காங்க. அந்த சாப்பாடுலாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க அந்த இடத்துக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போகும்போதுனா, இவங்க போகும்போது அந்த சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அடுத்து அவங்க சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, சிக்கன் ஸ்மெல் புடிச்சு 2 நாய் வந்துருது. ஸோ அந்த 2 நாய் வந்தப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க சாப்பிட்டு முடிச்சப்போ அந்த எலும்பெல்லாம் போடுறாங்க. அப்படி எலும்பு போட்டே இருக்கும்போது சுப்பிரமணியன் வந்து தூரமா ஒரு விஷயத்த ஒண்ணு நோட் பண்றாரு. அங்கேயும் வந்து ஒரு நாய் ஒண்ணு வர மாரி தான் இவருக்கும் தெரியுது. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, "அண்ணா அங்க பாருண்ணா, இந்த நாயோட பெரிய நாய் ஒண்ணு வருது. ஏதோ வீட்ல வளர்த்து விட்டு போயிருப்பாங்க போல. அல்சேஷன் நாய் மாரியே இருக்குண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவரு குணசேகரன் பார்க்குறாரு, "ஆமாண்டா அந்த நாய் அவ்வளோ பெருசா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு. அந்த நாய் குடுக்குற அளவுக்கு நமக்கு எலும்பே கிடையாது. வேணா இந்த சிக்கன் பீஸ் தான் போடணும். வேணா போடலாம்ன்னு இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த நாய் வந்தோனே என்ன ஆகுதுன்னா, இந்த 2 நாயும் வந்து பார்த்து தெரிச்சு வந்து கண்ணு கண்ணு மண்ணு தெரியாம ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாய் சொல்லப்போனா கடல் அலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கி அங்கருந்து தெரிச்சு ஓடுது. இத பார்த்தோனே குணசேகரன் சுப்பிரமணியம் சிரிப்பு வருது. என்னடா இந்த நாய பார்த்து இப்படி பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு விஷயம் தெரியுது. அப்படி நாயா வந்து நடந்து வந்துட்டு இருந்த அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா உயரமாவே ஒரு மனுஷனாவே மாறுது. அப்படி மனுஷனா மட்டும் தான் மாறுச்சான்னு கேட்டீங்கன்னா, மனுஷனா மாறல. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பொண்ணா மாறுது. பொண்ணா மாறுனதுக்கு அப்புறம் வந்து சுப்பிரமணியம் அங்க என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. மயக்கத்துல தான் வந்திருக்காரு. காலையில வெயில் பார்த்தீங்கன்னா, சுல்லுன்னு அடிச்சிருக்கு. எழுந்திரிச்சு பார்த்தா மூஞ்சிலாம் எரிய ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு. கரெக்ட்டா காலைல டைம பார்க்குறாரு. பார்த்தா மணி காலையில 10:15. எப்போ இந்த சம்பவம் நடக்கிறது நைட்டு 10:30 மணிக்கு. ஆனா, காலையில இவரு எழுந்திரிக்கிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 10:15க்கு சரியா தண்ணி தெளிச்சு தான் எழுந்திரிக்காரு. திரும்பி குணசேகரன் எங்க இருக்காங்கன்னு பார்த்தா, குணசேகரன சுத்தி எங்கேயுமே காணோம். திரும்பி பார்க்குறாரு, லாரி இருக்கான்னு பார்த்தா, லாரி அங்கே தான் இருக்கு. இவரு விறுவிறுன்னு என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓடி போய் லாரிக்குள்ள போயிட்டு ஃபோன் எதனா இருக்கான்னு பார்க்குறாரு. ஃபோன்லாம் வச்சது எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இவரு என்ன செய்றாரு, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு, இவரு குணசேகரன் எங்க போனாருன்னு சொல்லிட்டு அவர தேடலாம்னு சொல்லிட்டு, இவரு வந்து இவரோட ஃபோன் எடுத்து அவர் நம்பருக்கு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணா குணசேகரன் ஃபோன் வந்து கடல் கிட்ட இருந்து அடிக்கிற மாரி இருக்கு. என்னடா இங்கேருந்து அடிக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பார்க்குறாரு. மறுபடியும் போய் எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு பார்த்தா, இவங்க படுத்திருந்தாங்களாம் மண்ணுல. அந்த இடத்துல வந்து மண்ணு மூடுன மாரி அந்த ஃபோனும் இருக்கு. இவரு ஃபோன் மட்டும் தான் இங்க இருக்கு. இவரு எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு, நான் குணாண்ணான்னு சொல்லிட்டு இவரு தேடிட்டே இருந்திருக்காரு. தேடிட்டே இருந்தபோது, சரி வண்டியில சரக்கு எதுனா ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன செய்றாருன்னா, ஏறி வண்டிக்குள்ள சரக்கு எதுனா ஆச்சுன்னு சொல்லி பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த வண்டிக்குள்ள குணசேகரன் இருக்காரு. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் வண்டி தான். ஓப்பன் பண்ணா தார் பை கட்டி வச்சிருக்காங்க. பின்னாடி மட்டும் கொஞ்சம் கேப் இருந்திருக்கு. அந்த கேப் வழியில வந்து பார்த்தீங்கன்னா, குணசேகரன் வந்து உள்ள வந்து படுத்திருந்திருக்காரு. படுத்திருந்தாருன்னு சொல்றத விட மயக்கத்துல இருந்திருக்காரு. உடம்புல ஒட்டு துணி இல்லாம. அந்த ஒட்டு துணி இல்லாத உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, யாரோ நகத்த வச்சு தாறுமாறா பூரி வச்சா எப்படி இருக்குமோ, அந்த மாரி உடம்பு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ பூரி வச்சிருக்காங்க. இவரு என்ன செய்றாரு, வேகமா போயிட்டு எழுப்பலாம்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா தண்ணி எதுவுமே இல்ல. இவரு வேகமா அந்த தண்ணி கேன் எடுத்து ஆல்ரெடி குடிச்சிட்டாருல, அந்த தண்ணி கேன் எடுத்துட்டு போய் என்ன பண்ணாருன்னா, கடையில போய் தண்ணிய புடிச்சிட்டு வந்து அவர் மேல வந்து தெளிக்கிறாரு. தெளிச்ச உடனே அவரு பதறிச்சு எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்ச உடம்பெல்லாம் எரியுதுன்றாரு. என்ன ஆச்சு? ஏன்னா உடம்புலாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இவரும் கேட்குறாரு. கேட்டபோது தான் வந்து சொல்றாரு, "டேய் எனக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு மணி என்ன ஆச்சுன்னு பார்த்தா மணி 10:15. "டேய் இந்த டைம்ல நம்ம போய் குடுத்துருக்கணும்டா. நம்ம ஏன்டா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன செய்யுதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம திங்ஸ் எல்லாமே நல்லா தானே இருக்குன்னா, எல்லாம் நல்லா தானே இருக்கு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லடா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன உன் ட்ரெஸ் எங்கடா போச்சுன்னு" சொல்லி கேட்குறாரு. ட்ரெஸ் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு இவரும் தேடுறாரு. தேடி பார்த்தா அந்த ட்ரெஸ் எல்லாமே கடற்கரை ஓரத்துல தான் இருக்கு. இவரும் எடுத்து பார்க்குறாரு. ட்ரெஸ் பார்த்தா அங்கங்க கிழிஞ்சிருக்கு. அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடல் கரையில காலங்காத்தால வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல, கைவண்ணங்கள். பாத்ரூம் போயிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒட்டி ஒரு மாரி இருக்கு. சுப்பிரமணியன் என்ன பண்ணாருன்னா, என் ட்ரெஸ் வேணா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, சுப்பிரமணியன் வந்து அவர் ட்ரெஸ் எடுத்து குடுக்குறாரு. அது ஒரு வழியா வந்து குணசேகரனுக்கு பத்திருது. அப்ப இவரு என்ன சொல்றாருன்னா, "என்னண்ணா உடம்பு எதனா மருந்து எதனா போடணுமா?" "இல்ல ஃபர்ஸ்ட் இத குடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம்டா" அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணாருன்னா, போய் அந்த சரக்க வந்து டெலிவரியும் பண்ணிடுறாங்க. சரக்கு டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா தான் அங்கேயே வந்து ஒரு லோக்கல்லே ஒரு கவர்மெண்ட் அந்த பிரைமரி ஹாஸ்பிட்டல்னு இருக்கும்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க.
அப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது டாக்டர் கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் உடம்புலாம் அப்படி இருக்குன்னு கேட்டோன்னே, "தெரியல டாக்டர், இது மாதிரி நைட்டு இது மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அந்த கம்பவுண்டர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவர் மட்டும் வந்து இங்கே எங்கேயும் ஒரு பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. இதை வந்து சுப்பிரமணி பார்த்துறாரு. யார் இவர் ஏன் இப்படி பார்த்துட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் புரியாது என்ன சொல்கிறாங்கன்றது. அப்போ வந்து அந்த கம்பவுண்டரை பார்த்து கேட்குறாரு, இவர் சுப்பிரமணி கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷில் கேட்குறாரு. நான் 12th வரைக்கும் படிச்சிருக்காரு, அந்த இங்கிலீஷ் வச்சு கேட்குறாரு. கேட்ட உடனேப்பா நீ தமிழ்லேயே பேசு, எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும் அப்படின்றாரு. ஓ, தமிழ் தெரியுமாண்ணா, அதனால தான் எங்களை பார்த்துட்டு இருந்தீங்களா அவ்வளோ நேரமான்னு கேட்டா, தம்பி உங்களுக்கு தமிழ் தெரியுன்றதுக்காக நாங்கள் பார்க்கல உன்னை, நீ சொன்ன விஷயத்துக்காக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்துல இது 4வது கேஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னண்ணா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது தான், இந்த சம்பவம் வந்து அங்கே நடந்துச்சு இங்கே நடந்துச்சுன்னு எதனா சொல்லுவாங்கப்பா, பட் இந்த அளவுக்கு மோசமாக இருந்து நீ தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யக்ஷினி நடமாட்டம் இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடம் வந்து யக்ஷினி இதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து மந்திரம் மாந்திரிகம்லாம் பண்ணுவாங்கல்ல, இவங்க சில பேர் வந்து யக்ஷினியை வந்து வசியப்படுத்தி வச்சுருப்பாங்களாம். அந்த யக்ஷினியை வந்து மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கடற்கரையை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். கடற்கரை வந்து எதனா ஜாடியில் அடைச்சி கடலில் போட்டு போயிடுவாங்களாம். அப்படி போடும்போது எதனா வந்து ஓப்பன் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, அது வழி தெரியாமல் அங்கேயே அலைஞ்சிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கதை. அப்படிப்பட்ட ஒன்று தான் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கிட்ட தான் நீங்கள் மாட்டவும் செஞ்சுருக்கீங்க. அதுதான் உங்களை இந்த கெட்டிக்கும் ஆக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கேட்டிருக்காரு சுப்பிரமணி, சரிங்கண்ணா அப்போ இதுலேருந்து எந்த பிரச்சனையும் வராதா, நம்ம தப்பிச்சிடலாமான்னு கேட்டோன்னே, தெரியலப்பா, போனவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போனோம், யாரையும் நான் பார்த்ததும் கிடையாது, எல்லாமே வெளியூருக்காரங்க தான், உள்ளூர் இருக்கிறவங்க யாரும் அந்த ஊருக்கு அந்த பக்கமே போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. சரி ஒன்றும் பிரச்சனை இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்பிடுறாங்க. கிளம்பி அங்கே ஒரு இடத்துல வந்து சரக்கு ஏற்றணும், அங்கே சரக்கு ஏற்றிட்டு அதே மாதிரி திருப்பி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கவனா அந்த ரூட்டை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆனிச்சு, இந்த இடத்துல நிற்கக்கூடாதான்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. வண்டி வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கீழே அந்த ஏர் சிலிண்டர் இருக்கும். இந்த பெரிய பெரிய லாரிக்கெலாம் வந்து அந்த ஏர் பிரேக் தான் இருக்கும். அதுக்கு ஒரு சிலிண்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சிலிண்டர் துண்டா கழண்டி கீழே ரோட்லேயே விழுந்துருது. அது எப்படி கழண்டுச்சுன்றது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி வந்து வண்டி இருந்திருக்கு. இவர் உடனே இறங்கி போய் பார்க்குறாரு. இதுலாம் பிரேக் பிடிக்காது, அது எப்படியா மாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து மாட்டிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது மாட்டிகிட்டே இருக்கும்போது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியான மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது. அந்த மல்லிகைப்பூ வாசனை அடித்த உடனே இவங்களுக்கு புரியல, என்னடா இது காடு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல என்னடா ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அப்போ சுப்பிரமணியம் கேட்குறாருன்னா, நேற்று நடந்துச்சு அந்த இடமா நான் அதுங்கிற மாதிரி, அந்த இடம் இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கும்டா, அந்த இடத்துல நாங்கள் தாண்டி வந்துட்டோம், இந்த இடத்த பற்றிலாம் நமக்கு தெரியாது, சீக்கிரம் இதை மாற்றிட்டு போயிடலாம்டா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காரு. அது ஒரு ஹைவே, நிறைய வண்டி வந்து போயிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. அது நின்று பார்த்துட்டு இருக்கும்போது தான் பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாட்டா ஏஸ் வருது, குட்டியானு சொல்லுவாங்க, வண்டி வருது. அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் வந்து லைட் அடிக்கிறாங்க. லைட் அடிச்சு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்களும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுறாங்க. ஸோ ஒரு வழியாக பெங்களூர் வந்துடுறாங்க. பெங்களூரில் வந்துட்டு இது ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து வண்டியை பார்க் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்புறாங்க. கிளம்பி வந்து சென்னைக்கும் வந்துடுறாங்க. சரக்கையும் டெலிவரி பண்ணுறாங்க. சார் சரக்கு டெலிவரி பண்ணிட்டு குணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கெட்ட பழக்கம் நான் சொல்லியிருந்தேன்ல, அவர் வந்து நம்ம ப்ராஸ்டியூட்ஸ் கூட அதிகமாக வந்து லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த உடனே வந்து இவர் வந்து அதை ஒன்று தேடி போயிடுறாரு. அப்படி போனவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ என்னடா ஆச்சு ஏதாச்சும் இவர் போனதை காணுமேன்னு சொல்லிட்டு உங்கள் நம்ம ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் அவர் ஃபோனை ரீச் ஆக மாட்டேங்குது. சரி எங்கே போனார், ஏன் எந்த இடத்துக்குலாம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு உடம்பு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்தார் ஆனால் போயிட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. பட் குணசேகரன் எங்கே இருக்கான்னு யாருக்குமே தெரியல. இது ஒரு வாரமாக ஆகுது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனே தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பித்து 1 மாதம் ஆகுது, 1 மாதம் 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது. இப்படி ஆகிட்டே இருக்கும்போது அவங்களும் என்ன சொல்லிடுறாங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் வேற எதனா வந்து ஆகிட்டுருக்கோம், இல்லை இறந்து போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன பாடிலாம் வந்து காட்டுறாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு பாடியை வந்து இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் குணசேகரன் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பாடியை அடக்கம் பண்ணி அதுக்கு வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணி காலேஜும் ஜாயின் பண்ணிடுறாரு. காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு இவர் டெய்லி காலேஜ் போயிட்டு வரதை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒருத்தவங்க வீட்டில் தங்கிட்டு இருந்தார்ல, அந்த இடத்துலேருந்து அந்த காலேஜுக்கு போகல அவர். அவர் அங்கேருந்து மறுபடியும் இன்னும் ப்ராப்பராக சென்னைக்கு வராரு. ஏன்னா அவர் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பை காலேஜில் ஒரு சீட்டும் கிடச்சிருக்கு. ஸோ கிடச்சதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழ்ப்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா, கீழ்ப்பாக்கத்தில் வந்து இந்த சம்பவம் நடக்குது எப்போ சொல்கிறேன், 2007 அந்த டைமில் சொல்கிறேன் நான். அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் வாடகை கம்மி தான் அப்போலாம். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அயனாவரம் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் வாடகை எடுத்து டெய்லி காலேஜ் போயிட்டு வந்து காலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால் பாக்கெட்டு, பேப்பரு இதெல்லாம் போடுற வேலை பார்க்குறது. ஈவினிங் ஆச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து இந்த பேம்ப்ளெட்லாம் கொடுப்பாங்க. இந்த பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணால் 50 ரூபா கொடுப்பாங்களாம் அப்போது. அந்த மாதிரி வேலைலாம் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வேலை தான் அவர் பார்த்துட்டு, அது இல்லாமல் சினிமா போஸ்டர் ஓட்டுறது இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு படத்துக்கு வந்து சினிமா போஸ்டர் ஒட்ட போகிறாங்க. அப்படி சினிமா போஸ்டர் ஒட்ட போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தெலுங்கு படம். அந்த தெலுங்கு படத்துக்கு சினிமா போஸ்டரும் ஒட்ட போயிடுறாங்க.
அந்த படம் வந்து எங்கே ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஈகா தேட்டர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இவங்க வந்து போஸ்ட் எங்கே ஓட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈகா தேட்டரை சுற்றி அதுக்கப்புறம் வந்து அந்த சேத்பட் பிரிட்ஜ் ஏறி இறங்கணும்னா அந்த சைடு நுங்கம்பாக்கம் அந்த ஏரியாலாம் வந்து போஸ்ட் ஓட்டணும். இவங்க அந்த போஸ்ட்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்துன்னா இவங்க யூஸ்வலாக பார்க்குறது தான் யாருன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இந்த ரோட் சைடில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல தங்கிட்டு இருப்பாங்க, பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருப்பாங்கலாம் இருப்பாங்கல்ல. அப்போ வந்து அங்கே ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ மிச்சம் மீதி எதனா போஸ்ட் இருந்தால் கொடுப்பா, போட்டு படுக்கணும், இல்லை குளிருது, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருக்காங்க, கேட்டிருக்காங்க போல். அவர் சுப்பிரமணியன் சொன்னா, இல்லை நான் ஒட்டி வந்து மிச்சம் மீதி எதனாச்சும் நான் பார்க்குறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லியிருக்காரு. சரிப்பான்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு போனவர் வந்துட்டு அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவரை போய் திட்டுறாரு. எங்கேருந்தோ வந்து நீ உத்தரம் வாங்கிட்டு இருக்கான், நான் வெளியே போடா எழுந்துச்சு அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் திட்ட ஆரம்பிக்கிறாரு. யாரா அதுன்னு சொல்லிட்டு இவர் பேசும்போது அங்கே பார்க்குறாரு. பார்த்தா இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிட்ட போய் பார்க்குறாரு. கிட்ட போய் பார்த்தா இவர் காணா போனார், இறந்து போயிட்டாருன்னு சொன்ன குணசேகரன் தான் அங்கே உயிரோட உட்காந்துட்டு இருக்காரு. யார் பக்கத்தில் உட்காந்துனா பிச்சைக்காரன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே சுப்பிரமணி தூக்கி வாரி போடுது. இவர் குணசேகரன் தானான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவர் குணசேகரனே ஒத்து பார்க்குறாரு. குணசேகரன் உடம்பு ஃபுல்லாக சட்டெல்லாம் போடல. ஆனால் அந்த குணசேகரன் உடம்புல அந்த மார்க்கு நகத்தில் கீறின அந்த மார்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்லாம் பார்க்குறாரு. அதே முதுகில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தழும்பு இருக்கும். அவங்க வீட்டில் சின்ன வயசில் வந்து ஒரு பிரச்சனை ஆகி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அருவாமனையில் வெட்டியிருப்பாங்க போல். அதுக்கு வந்து தையலும் போட்டிருப்பாங்க. அந்த மார்க் எல்லாமே பார்க்குறாரு. பார்த்தா குணசேகரனும் கன்ஃபார்ம் ஆயிடுது. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இவர் பதிலடிச்சு என்ன பண்ணால் குணசேகரன் வந்து பேசுகிறாருன்னா குணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து எதுவுமே நினைவு கிடையாது. நீ யாருப்பா நீ யாருப்பா என்ன கூப்பிட்டுருக்கேன், என் பேர் குணசேகரன், என் பேர் குணசேகரன்லாம் கிடையாதுப்பா, என் பேர் வந்து ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லி அவர் சமாளிச்சிருக்காரு. ஆனால் அவர் தெளிவாக தான் பேசுகிறாரு. மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் பேசலை. நான் எங்கே போனேன்னு எனக்கு தெரியல, இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரே தவிர்த்து அவருக்கு மற்றபடி வந்து அவர் குணசேகரன் தான் அப்படின்றது அவருக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் சொல்கிறாரு, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வாங்க, குணசேகரன் வீடு தான் இருக்காரு சொல்லி அவங்க எல்லாமே வராங்க. வந்து பார்த்தோம்னா குணசேகரன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுது. அல்லைக்கா குணசேகரனை தூக்கிட்டு போயிட்டு அவர் ஒழுங்காக குளிப்பாட்டி அவர் ஷேவிங் எல்லாமே பண்ணி மொட்டைலாம் அடித்து அவர் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஒரு வருஷம் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு தான் வந்து அவரோட கண்டிஷனும் இருந்திருக்கு, மென்டல் கண்டிஷனும். ஒரு வழி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே விட்டுருங்க நம்ம சாமி கிட்ட போகலான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதனால் எதுவுமே பண்ண முடியாது. மணச்சநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது மணச்சநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது திருச்சி பக்கத்தில். அது தாண்டி போனீங்கன்னா அங்கே இன்னொரு ஊர் பேர் சொல்கிறார். அந்த ஊர் பேர் அவர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு. பட் தெரில அது ஏன் சொல்லக்கூடாது சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் அழுத்தியே சொன்ன அந்த ஊர் பேர் சொல்லாதீங்கன்ட்டு மணச்சநல்லூரை நிறுத்திக்கிங்கன்னாரு. அது ஏன் சொன்னாருக்கும் தெரில. அந்த இடத்துல வந்து ஒரு யம தர்மருக்கு வந்து முக்தி கொடுத்த ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போங்க, கோயிலுக்கு போனீங்கனாலே நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த பரிகாரம் விஷயங்கள்லாம் நடக்குது அந்த கோயிலில் பண்ணுவாங்க போல். அப்போ அங்கே ஒருத்தர் இவங்ககிட்ட வந்து பேசுகிறாரு, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எதுக்கு ஒரு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்ட மாதிரி நடந்த விஷயத்தை அதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணாங்க, கோயிலை விட்டு வெளியில் கூப்பிட்டு போகிறாரு. வெளியில் கூப்பிட்டு போனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போனோடனே வந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அவர் அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டு வாசலில் வந்து திண்ணை மேலே வந்து பார்த்திங்கன்னா பாயெல்லாம் போட்டிருக்கு. அங்கே உட்காந்து ஒரு சோழிலாம் எடுத்து உருட்டுறாரு. உருட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு, இவன் வந்து யக்ஷினியோட கண்ட்ரோலில் இருந்திருக்கான், யக்ஷினிக்கு வந்து இவன் வசியப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எதனாலன்னு கேட்கும்போது இந்த மாதிரி இந்த பெங்களூரில் அந்த ஊர் பக்கம் போகும்போது அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயம் நடக்கும்போது இவன் யக்ஷினிக்கு வந்து ஏதோ வாக்கு கொடுத்துருக்கான், ஏதோ பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அந்த வாக்கை அவன் பண்ணாமல் மீறிட்டான். அப்படி மீறினதுனால தான் வந்து தான் யாருன்றதே அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனை புத்தியை பேதலிக்க வச்சிருக்கு. அப்படி பேதலிக்க வச்சதுனால தான் அவன் யாருன்னே தெரியாமல் ஊராக சுற்றிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த சாமியாரும் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னவர் வந்து என்ன விஷயம் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து என்ன பண்ணான்றதை இவங்ககிட்ட நம்ம தெரிய வைக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. அந்த யக்ஷினியை வர வச்சு அந்த யக்ஷினியை வந்து வசியப்படுத்தி வர வைக்கணும். வர வச்சு தான் யக்ஷினிகிட்ட கேட்க முடியும். அப்படி கேட்டு தான் இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதை நம்ம செய்ய முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காரு. அதுக்கான முயற்சி வந்து நிறைய அவங்க ட்ரைவும் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது யக்ஷினி வந்து வரவே கிடையாது. இதே மாதிரி இவங்க சொந்தக்காரங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, யக்ஷினி ஒன்று கிடையவே கிடையாது, இந்த சாமியை நம்ம ஏமாத்துக்காக பார்க்குறாரு, ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் போனானா இவன் கூட இன்னொருத்தன் இருந்திருக்கான் அன்றைக்கி, அவனை வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது இவனுக்கு மட்டும் தான் சொன்னோம், இவன் கூட இன்னொருத்தன் போனால் நம்ம சொல்லவே இல்லையே, அப்போ இவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சுப்பிரமணிக்கு ஃபோன் பண்ணி அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. இவர் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இவங்களாம் நம்புகிறாங்க. பட் கடைசி வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ட்ரை பண்ணி பார்த்தது கூட யக்ஷினியை வந்து பார்த்திங்கன்னா வர வைக்கவே முடியல. கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து இப்போது 2025 வரைக்கும் ஆகிப்போச்சு. இன்ன வரைக்குமே வந்து அவர் பழசுலாம் வந்து மறந்துட்டார். அவர் யாருன்றதே அவர் மறந்துட்டார். ஒரு புது குணசேகரனாக தான் அவர் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு இத்தனைக்கும் அவருக்கு லாரி ஓட்ட தெரியும். லாரி மறந்ததுனா கூட லாரி ஓட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் ஓட்டிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வேலையை நல்லா தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு.
ஆனால் முன்னாடி வந்து இந்த பொம்பளை விஷயத்தில் வீக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் எதுவுமே அவருக்கு இல்லை. அதுமாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பாக்கு போடுவாராம். அந்த பழக்கம் சுத்தமாக கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதை கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா அது ஆக்சுவலியாக எவ்வளோ விஷயம் நடக்கும், இந்த மாதிரிலாம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கும் இருந்துச்சு. இன்னும் டீப்பாக சுப்ரமணியன் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. பட் அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக வீடியோவில் பேச முடியாது. ஏன்னா அது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் வேறு மாதிரி ஒரு ட்ராக்ல போயிடும். ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்மகிட்ட மோஸ்ட்லி வருது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் தான் வருது. அதெல்லாம் டக்குறதுக்கு நம்ம போடலாம் அப்படின்னு தான் போட்டுட்ருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலும் க்ரோ ஆகட்டும். க்ரோ நான் நிறைய வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். ஸ்டே டியூன். பாய்.